ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்திற்குள் நாம் நுழைகின்றோம். இந்த அதிகாரம் ஒரு பாடல், அன்னாவின் புகழ் பாடலாக இருக்கின்றது. இதிலே என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது? கடவுளை அவர் எவ்வாறு உயர்த்துகின்றார், தன்னுடைய நிலையை அவர் எவ்வாறு அர்ப்பணிக்கின்றார், அதே போன்று இஸ்ரேல் மக்களின் வாழ்வியலை எவ்வாறு பிரசன்னிக்கின்றார், இதுவெல்லாம் நாம் இங்கே ஆழமாக தெளிவாக விவரமாக அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று தந்தையவர்களே, இந்த பாடல் விவிலியத்தின் பிற பகுதியோடு எவ்வாறு தொடர்பில் இருக்கின்றது, அந்த பகுதியின் செழிப்பு என்ன, இந்த பாடலின் செழிப்பு என்ன, வனப்பு என்ன, அது இறையியல் கருத்துக்கள் என்ன, அதோடு சேர்ந்து இலக்கிய நயமும் என்ன என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். இனி இதயங்களே, உங்களை போன்ற நானும் தந்தையிடமிருந்து இவற்றை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். வார்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. நம்ம இந்த நாளில் அண்ணாவின் புகழ் பாடலை சந்திக்கிறோம். மிக அழகானது. இந்த 2ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 36 வசனங்கள் இருக்கிறது. அந்த 36 வசனங்களில் முத்தான வசனங்களாய் 10 வசனங்கள் முன்பாக விரிகிறது. ஒரு புகழ் பாடல், நன்றியின் பாடல். நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிற அண்ணாவனுடைய அழகு முகத்தையும் இனிய இதயத்தையும் நமக்கு விவரித்து சொல்லுகிற இனிமையான 10 வசனங்களை நாம் வாசிக்க பார்ப்போம். அது ஒவ்வொரு வகையாக நம்ம பார்ப்போம். இந்த பாடலில் ஒரு 3 முக்கிய கருத்துக்களை சொல்லி இந்த பாடலுக்குள்ளாக நாம் விளக்கம் காண புறப்பட்டு போவோம். முதலாவது, இந்த பாடல் நன்றியின் பாடல் என்று நாம் சொன்னோம். அப்பொழுது அண்ணா மன்றாடி கூறியது. இது ஜெபமாக இருந்தாலும் நன்றியின் ஜெபமாக வார்த்தைகளில் அண்ணா வடிக்கிறார். முதலாவது. இரண்டாவது, இந்த பாடலில் அண்ணா தனது தாய்மை உள்ளத்தை 2 நிலைகளில் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, சாமுவேல் தன் பிள்ளை, அந்த சாமுவேலின் தாயாக நன்றி பாடல் பாடுகிறார். பல வரிகளில் அண்ணா சாமுவேலின் தாயாக அல்லாமல் இஸ்ராயலின் தாயாக இருந்து ஒரு நன்றி பாடல் பாடுகிறார். அப்போ 2 லெவல் ஆஃப் கரண்ட் அங்கே போயிட்டே இருக்குது. ஒன்று சாமுவேலின் தாய், இன்னொன்று இஸ்ராயலின் தாய். சாமுவேலின் தாயாக தனிப்பட்ட வாழ்வின் நன்றியையும், இஸ்ராயலின் தாயாக வர இருக்கிற மன்னராட்சி, அதன் ஆசீர்வாதங்களை முன்னெடுத்து சொல்லுகிற, ஒரு ஆன்டிசிபேட் பண்ணுற ஒரு தாயாக இந்த பகுதி அமைகிறது. இந்த 2னுடைய நிலைகளையும் நம் தேர்ந்து தெளியும் போது அந்த பாடலுடைய வலிமையும் மென்மையும் நமக்கு நன்றாக புலப்படும். இது முதலாவது. இரண்டாவது, அண்ணாவின் பாடல் நன்றியின் பாடல் என்று பார்த்தோம். இஸ்ராயல் முழுவதுமே நன்றி பாடல்களால் நிறைந்த ஒரு மீட்பு வரலாறு. அது செங்கடலை கடப்பதாக இருக்கட்டும், மன்னாவை உண்பதாக இருக்கட்டும், பாரிலிருந்து நீர் பருகதாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு நன்றி பாடுவார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனதற்கு நன்றி உள்ளத்தை இஸ்ராயல் மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே தான் 300 நாளில் நான் சொன்னேன், திருப்பாடல்களில் 3ல் 1 பங்கு நன்றியின் பாடல்கள். இண்டிவிஜுவல் தேங்க்ஸ் கிவிங், கம்யூனிட்டி தேங்க்ஸ் கிவிங், தனி மனித நன்றி ஜபங்கள் அல்லது சமூகத்தினுடைய நன்றி ஜபங்களாக திருப்பாடல்கள் ஒரு நிறைவான பகுதியை தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அண்ணா ஒரு அழகான நன்றி நிறைந்த இஸ்ராயல் உள்ளத்தை படம் பிடிக்கிறார். தாமுலின் தாயாக முன்னிற்கிறார். இஸ்ராயலின் தாயாக முன் தன்னை இஸ்ராயல் வரலாற்றை அறிமுகப்படுத்துவதாக அடையாளம் காட்டுகிறார். நன்றி பாடல், இஸ்ராயலின் வரலாற்று பாடல். மூன்றாவதாக, இந்த வசனங்களிலே அண்ணாவுடைய வார்த்தைகளிலே ஒரு வலிமையான இறைவனை நாம் காண்கிறோம். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு இறைவனை வீடியோ நமக்கு படம்பிடித்து காட்டுகிறது. பல இடங்களில் ஒரு தாயாய், நினைவு கூர்ந்து இருந்து நேசிக்கிற நண்பனாய், வழிநடத்துகிற ஆசானாய், பாதுகாக்கிற போர் வீரனாய் கடவுளை பல இடங்களில் பார்த்த நாம் ஒரு வரலாற்று இறைவனை இந்த இடத்துல சந்திக்கிறோம். ஒரு வரலாற்று நாயகனின் கரம் கோர்த்து வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்க இந்த பாடல் நம்மை அழைக்கிறது. இது 4வது. 5வது கருத்து, இந்த பாடலை வாசிக்கும் போது இந்த பாடலை அண்ணாவின் வாய்மொழிகளிலே கேட்டாலும் இன்னொரு முகமானது நம் மணக்கும் முன்பாக அலைமோதி நிற்கும்.
அது அன்னை மரியாளின் முகம். இதே வார்த்தைகளை ஒப்பீடாக வைத்து அன்னை மரியாள், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளித்து என் உள்ளம் களிகூறுகிறது, தாழ்நிலை நின்ற தம் அடிமையை தயவாய் கண்ணோக்கினார். இந்த அண்ணாவுடைய மனநிலையும் அன்னை மரியாளின் மனநிலையும் அண்ணாவுடைய வார்த்தைகளும் அன்னை மரியாளின் வார்த்தைகளும் அப்படி இயைந்து போகிற, எது விஞ்சியது என்று நம்மை வியக்க வைக்கிற ஒரு மனநிலையை நமக்குள்ளாக உருவாக்கும். ரொம்ப அழகான பாடல். பின்னாட்களில் ஃபிட்ஸ்மயர் என்கின்ற உலக புகழ்பெற்ற லூக்காவினுடைய சிறப்பு நற்செய்தியை விளக்கு உரையாடர் சொல்லும்போது சொல்வார், அண்ணாவின் வாய் வார்த்தைகளில் அன்னை மரியாளை லூக்கா காண்கிறார், அன்னை மரியாளுடைய வாய் வார்த்தைகளில் இயேசுடைய மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த மரியாளின் புகழ்பாடல் புதிய இஸ்ராயலின் வரலாற்று பாடலாகவும் அண்ணாவுடைய வார்த்தைகளில் மன்னராட்சியினுடைய இஸ்ராயலுடைய வரலாற்று பாடலாகவும் படம் பிடிக்கிறதை அவர் விளக்கி சொல்வார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த வகையில் வார்த்தைகளில், வாஞ்சையில், வரலாற்றில், இறையியல்ல விஞ்சி நிற்கிற ஒரு அழகான பாடல். இதை நம்ம நல்லா நுணுக்கி பார்த்தோம்னாக்க நிறைய செய்திகள் அடங்கியிருக்கும். இது நம்ம அந்த பாடலை பற்றிய செய்திகள். இன்னும் ஒரு அழகான செய்தி நம்ம சொல்லணும்னாக்க, கேரலின் கத்ரோஸ் என்கின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் அழகான ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். ப்ரிசன் டு பிரைஸ் என்ற அந்த புத்தகத்திற்கு பெயர். ப்ரிசன் டு பிரைஸ் அதில் என்ன சொல்கிறாருனாக்க, ஒரு வங்கி கொள்ளையன் திட்டமிட்டு தேர்ந்து திட்டம் தீட்டி மிக அழகாய் வங்கியை கொள்ளையடிப்பார். எல்லா விதங்களிலும் ஒரு வெற்றி வருவார். கடைசியாக பணத்தை தூக்கிட்டு வங்கியினுடைய சுரங்கப்பாதையை வெளியேறும்போது போலீஸை மாட்டிக்குவார், ஜெயிலுக்கு போவார். அவர் கொள்ளையனாக, வங்கி சதித்திட்டமிட்டு சூறையாடியவனாக சித்தரிக்கப்பட்டு இரும்பு கம்பிகளுக்கு பின்பாக தள்ளப்படுவார். அங்கே ஆண்டவரை சந்திப்பார். சிறையிலிருந்து ப்ரிசன் டு பிரைஸ் ஆகிய வாழ்வு மாறும். பின்னாலும் ஒரு பெரிய போதகராகி அமெரிக்க மக்கள் மத்தியில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய புகழ்பெற்ற போதகருடைய வாழ்க்கை வரலாறு அது. ப்ரிசன் டு பிரைஸ் என்ற ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடலில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், தெர் இஸ் அ பவர் இன் பிரைஸ் என்று சொல்வார். துதியில் வல்லமை உண்டு என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பார். அவர் சொல்லும்போது ஒரு சில வார்த்தைகளை வைப்பார். துதியினால் எரிக்கும் மதில் வீழ்ந்தது, துதியினால் செங்கடல் இரண்டாய் பிரிந்தது, துதியினால் வானம் கிழிக்கப்பட்டு மண்ணா பொழியப்பட்டது, துதியினால் நிகழ முடியாத சம்பவங்கள் எதுவுமே இல்லை என்று ஒரு வாதத்தை வைப்பார். அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இந்த பாடல் அமைகிறது. தெர் இஸ் அ பவர் இன் பிரைஸ் என்பதை அண்ணாவினுடைய புகழ் பாடலில் நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அது வாழ்க்கைக்காக. அது நம்ம கடந்து வருவோம். இப்போ நம்ம வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது அண்ணா மன்றாடி கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஓகே, ரொம்ப அழகான வார்த்தை. இப்போ திருப்பாடல் 113 வாசிப்போமே. திருப்பாடல் 113. அல்லேலூயா, ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள், ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. இந்த திருப்பாடல் 113 ஒரு அழகான இறையில் அடங்கியிருக்கிறது. என்ன இறையல்னாக்க, இறைவனுக்கு நன்றி செலுத்தணும்னா எப்படி நன்றி சொல்லணும்னு நினைக்கிறியா, இந்த பாடலை பாசி. இந்த பாடலில் இருக்கிற மாதிரி அவனுக்கு நன்றி சொல் என்று விவிலிய வல்லுநர்கள் அந்த திருப்பாடலுக்கு விளக்குரை எழுதும்போது எழுதுவார்கள். அதே வார்த்தைகளை அண்ணாவின் பாடலுக்கு ஒப்புக் கொடுக்கலாம். இட்ஸ் அ பாரடிக்மேட்டிக் சாங். அது ஒரு முன்மாதிரியான ஒரு பாடல். ஆண்டவருக்கு புகழ் பாடுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதும் எப்படி என்று கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் விடையாக வருவதுதான் அண்ணாவினுடைய திருப்பாடல், நன்றி பாடல். 1 சாமுவேல் 2:1 முதல் 10 வரையில இறை வார்த்தைகள். அதில் முதல் வசனத்தை பாருங்களேன், அழகான வசனம். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கிறது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கிறது, என் வாய் என் எதிரிகளை பழித்துளிக்கிறது, ஏனெனில் நீர் அளிக்கும் மீட்பில் நான் களிப்படைகிறேன். இதில் 4 நிலைகளில் நாம் பார்க்குறோம். முதலாவது, அண்ணா பர்சனலாக கடவுளோட ரிலேட் பண்ணுறாங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப், தென் சோஷியல் ரிலேஷன்ஷிப், தென் ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப். இந்த 3 நிலைகளையும் அண்ணா கடந்து வருவாங்க. தனிப்பட்ட முறையில் தன் வாழ்வில் தான் சந்தித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வாள், வரலாற்றில் தான் சந்தித்த ஆண்டவரை சந்திப்பாள். மூன்றாவதாக, உடன்படிக்கை நிறைவுகளை உறுதிப்படுத்திய ஆண்டவரில் அவர் நிறைவு செய்வார். அந்த 3 நிலைகளில் முதலாவது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கிறது, என் வாய் என் எதிர்களை பழிக்கிறது, நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படுகிறேன். இந்த ஐ லாங்குவேஜ். அந்த முதல் 5-6 வசனங்களை பார்த்தோம்னாக்க ஐ, நான், எனது என்று அந்த வார்த்தைகள் வருவார். அப்போ பர்சனலாக சாமிகிட்ட அவங்க ரிலேட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அது முதல் காரியம். இரண்டாவது, ஆண்டவர் காட்டுகிற ரொம்ப அழகான
செயல்பாட்டை அண்ணா ரொம்ப எளிதாக சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன், மீண்டும் அதை பயன்படுத்த ஆசைப்படுறேன். இந்த டிவைன் ரிவர்சல் என்பது மிக அழகான ஒரு இறையியல் கருத்து. இந்த அண்ணாவினுடைய பாடலில் அந்த கருத்து விஞ்சி நிற்கிறது. பல வீழ்த்தின் பல பக்கங்களில் இந்த டிவைன் ரிவர்சலை பார்க்குறோம். ஆண்டு அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்திய பரவோன் படை செங்கடலில் ஆழ்ந்து போகிறது. அதே கடல் வழிவிட இஸ்ரேல் மக்கள் காலணையாமல் கடந்து போகிறார்கள். இந்த டிவைன் ரிவர்சல் பல இடத்துல அந்த காட்சி வருகிறது. லூக்காவின் நற்செய்தியில் புதிய ஏற்பட்ட டிவைன் ரிவர்சல் வந்து ஒரு அழகாக வர்ணிக்கப்படும். உதாரணத்திற்கு தவக்காலங்களில் நாம் வாசிக்கிற லாசரும் பணக்காரனுடைய கதை. பட்டாடை உடுத்தி மேசையில் அமர்ந்து பாலும் தேனும் உண்டு கடித்த அந்த பணக்காரன் ஏரின் நரகத்திலும், வாசல்படியில் உட்கார்ந்து நாய்கள் வந்து புண்களை நக்குகிற லாசருடைய நிலையானது அப்ரஹாம் மடிக்கும் மாற்றப்படுகிறது. லூக்கா அழகாய் படம் பிடித்து காட்டுவார். அந்த டிவைன் ரிவர்ஸில் இந்த பாடல் உள்ளடக்கி இருக்கிறது. அந்த முதல் வசனத்திலேயே அந்த செய்தி வருகிறது. பாருங்க, என் வாய் என் எதிரிகளை பழிக்கிறது. என்னை பழிச்சவங்க, தூற்றுனவங்க, குத்தி காமிச்சவங்க, என்னை வந்து வேதனைப்படுத்தவங்க, என்னை துன்பத்துக்குள்ளாக்குனவங்க, என் மனம் கசிந்து போகும்படி என்னை துன்பத்தில் ஆளாக்கியவர்கள், இதெல்லாத்தையும் வச்சு என் எதிரிகள் என் முன்பாக வெட்கமடைந்து போகிறார்கள், நான் அவர்களை பழிக்கிறேன் என்று சொல்லி அந்த ரிவர்ஸில் அந்த அண்ணா அப்படி முதல் வசனத்தில் உள்ள கொண்டு அந்த கருத்து உள்ள கொண்டு வராங்க. இரண்டாவது கருத்து வந்து பார்த்தோம்னாக்கே ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கிறது. இந்த மகிழ்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. சிம்ஹா என்பது எபிரேய சொல்லாகும். சிம்ஹா என்றால் இந்த உதடு சிரிக்க வேண்டும், கண் சிரிக்க வேண்டும், புருவங்கள் அசைய வேண்டும், கண்ண கதுப்புகளில் மகிழ்ச்சி வரணும். இது வந்து எ ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய். ஆனால் இந்த அண்ணால் சொல்கிறது என் உள்ளம் மகிழ்கிறது. சின்ன கீழே வந்து களிப்படைகிறது வார்த்தை வருது. மீட்பில் களிப்படைகிறது. இந்த மகிழ்ச்சி எங்கிறது வருதுனாக்க இந்த முக அசைவுகளில் மட்டுமல்ல, உள்ளம் குதித்தெழுவதனாலும் உள்ளம் பொங்குவதனாலும் வருகின்ற மகிழ்ச்சி என்பதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. மகிழ்கிறது, களிப்படைகிறது, இந்த இரண்டுமே வந்து அழகான வார்த்தை. அந்த உள்ளும் புறமும் ஒரு சேர ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனநிலை அண்ணன் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அதில் மூன்றாவது வந்து ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கிறது என்பதற்கு மூல மரபில் என்ன இருக்கிறது என்றால் ஆண்டவர்களின் கொம்பு உயர்கிறது என்று அர்த்தமாகும். அதை வந்து மெட்டபாரிக்கல் எக்ஸ்பிரஷனாக ஆற்றல் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கொம்பு பற்றிய செய்தியை நம்ம உணர்ந்தோம் என்றால் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். மை ஹார்ன் இஸ் ரெய்ஸ்டு, என் கொம்பு உயர்த்தப்பட்டது. திருப்பாடல் 89:17 வாசிப்போமே. ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை, உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. எங்கள் கொம்பு உயர்த்தப்பட்டுள்ளது, நீரே அவர்களுடைய ஆற்றலின் வலிமை, என் கொம்பினுடைய பலம். அதுதான் வந்து திருப்பாடல் 89:17. 92:10 வாசிப்போமே. காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். ஓகே, அந்த வலிமை என்பது கொம்பு என்பதுக்கு செய்தியாக இருக்கும். அதே போலவே 1 குறிப்பேடு 25:5 வாசிப்போமே. இவர்கள் அனைவரும் அரசரின் திருக்காட்சியாளரான ஏமானின் புதல்வர். ஆற்றலை உயர்த்துவதற்காக கூறிய வாக்குறுதிகளின்படியே கடவுள் ஆமானுக்கு 14 புதல்வரையும் 3 புதல்வரையும் அளித்திருந்தார். கொம்பு என்பதற்கு இணையாக ஆற்றல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த மெட்டபாரிக்கல் எக்ஸ்பிரஷனை மொழிபெயர்க்கிறாங்க. இன்னொரு செய்தி சொல்லணும்னாக்கா அதுக்கு புரியணும். உதாரணத்துக்கு எருசலேம் ஆலயத்திலும் சீலோ, பெத்தல் போன்ற இடங்களிலும் பல பலிப்பீடங்கள் இருக்கும். அதில் வந்து ஹார்ன் ஹால்டர் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஹார்ன் ஹால்டர் கொம்புள்ள பலிப்பீடங்கள் என்று அர்த்தமாகும். எண்ணிச்சட்ட நூல்களிலும் என்னாகமத்திலும் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. நாம் யாராவது ஒருத்தர் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், தெரியாமல் பண்ண வந்து சும்மா படா அப்படின்னு அடிக்கிறேன், நீங்கள் டொப்புன்னு கீழே விடுறீங்க, கல்லில் பட்டு இறந்துடுறீங்க. அப்படி ஒரு தவறுதலான ஒரு கொலையோ தவறுதலான ஒரு தீங்கோ ஒருவருக்கு ஏற்பட்டால் அப்போ நான் வந்து அந்த பழி ஏற்றுக்கொள்ள கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர், ரத்தத்துக்கு ரத்தம் என்ற நிலைக்கு நான் ஆளாகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு தீர விசாரிக்கப்பட்டு நான் தெரியாமல் தான் செஞ்சேன்னு சொல்லி உணர்ந்து அதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் நான் 2 காரியங்களை செய்யலாம். ஒன்று, தப்பி ஓடி ஆண்டவரின் திருப்படத்தில் உள்ள கொம்பை பற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டால் அதற்கு என்ன அர்த்தம்னா, இவன் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்துள்ளான், இவன் மீது கை வைத்தல் ஆகாது. தண்டனை கொடுக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. தண்டனையை தீர விசாரித்து என் தவறுக்கேற்ற என் மனநிலையோடு ஈந்து போகிற ஒரு தண்டனை கொடுப்பாங்க.
ஆண்டோடம் தஞ்சம் பகுதியில் இந்த கொம்பை பிடிச்சிக்கிறது. பைபிள் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதை போலவே ஒருவேளை ஆண்டோடைய கொம்பை பற்றிக்கொள்ள வேண்டால் அடைக்கல நகரங்கள் என்று சிட்டிஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் என்று நம்முடைய தோரா புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த நகருக்குள்ளாக அவன் 7 நகரங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த நகரங்கள் ஏதாவது ஒன்றுக்குள்ளாக சென்று அவன் தன் வழக்கை சொல்லி முறையீடு செய்தான் என்றால் அவன் மீது யாரும் உடனடியாக கை வைக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ அந்த ஆண்டவரில் தஞ்சம் தேடுகிறது, என் கொம்பு உயர்கிறது என்பதால் என் ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கிறது. இப்போ ரொம்ப அழகான வார்த்தையை அண்ணா பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கிறது. என்னுடைய ஆற்றல் உயரலாம் பணத்தினால, புகழ்னால, வெற்றினால, போர் முறைமைகளினால, ராஜதந்திரம் உயரலாம். ஆனால் அண்ணா சொல்றது ஆண்டவரில் என் கொம்பு உயர்கிறது, ஆண்டவரில் என் வெற்றி உயர்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரில், அதான் பவுலடிகள் இதே வார்த்தை பயன்படுத்துவார். ரிஜாய்ஸ் இன் த லார்ட், அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆண்டவரில் என்கிற அழகான வார்த்தை இந்த எபிரேய மரபுக்கே ஒரு அழகான வார்த்தை. ஆண்டவர், ஓகே, ஆண்டவரில். அதாவது புனித ஏற்பாட்டில் பவுலடிகளார் என் கிறிஸ்தோ என்று ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துவார். கிறிஸ்துவில் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். அந்த வார்த்தைக்கு 2 விதமான மொழியாக்கம் செய்யலாம். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவில் என்று இருப்பாங்க. இன் கிரைஸ்ட், இன்டு கிரைஸ்ட். விவிலிய பேராசிரியரான அருட்தந்தை லெக்ரான் அவர்கள் இன் கிரைஸ்ட், இன்டு கிரைஸ்ட் என்பதை அழகாய் பிரித்து பார்த்து அதில் அடங்கியிருக்கிற மிகப்பெரிய இறையியல் கருத்துக்களை விளக்கி சொல்வார். அந்த மரபு எங்கிருந்து வருதுனாக்க இப்படிப்பட்ட சின்ன சின்ன வார்த்தைகள் வருது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கிறது. மை ஹார்ன் இஸ் raised இன் த லார்ட். அது ரொம்ப அழகான வார்த்தை இருந்தது. ரொம்ப அருமையாக பயன்படுத்துகிறாங்க. என் வாய் என் எதிரிகளை பழிக்கிறது. ஆண்டவரில் நான் மகிழ்கிறேன், ஆண்டவரின் ஆற்றல் உயர்கிறது. அதனால் ஆண்டவருக்கு துணையாய் இருப்பதனால் நான் என் எதிரிகளை பழிப்பேன். அவங்க ஒன்றும் என்ன பண்ணிட முடியாது. ஏன்னா என்னுடைய இடிநிலையை ஆண்டவர் கண்ணோக்கி என்னை உயர்த்தி பிடித்தார். ஆண்டவர் ஆற்றல் உயர்ந்திருக்குது. அப்போ அவங்க கீழே இருக்கிறாங்க, அவங்கள படிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அதில் பெருமை கொள்வேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு உதவியாக இருந்தார், அதை நினைத்து நன்றி பாடலாக வச்சுக்கிறேன். அப்போ நான் கடைசியாக ஏனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஏசாயா இறைவாக்கு புத்தகத்தில் 41 முதல் 55 வரல இறைவாக்கு பகுதிகளில் 2ஆம் ஏசாயா என்று சொல்வார்கள். அது ஆறுதலின் புத்தகமாக சொல்லப்படும். அந்த முழு 15 அதிகாரங்களையும் ஒற்றை வார்த்தையில் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அது கால் என்கின்ற ஒரு வார்த்தை. ஆண்டவர் என் மீட்பாக இருக்கிறார், என்னை மீட்கிறவர் என்ற வார்த்தைக்கு அந்த 15 அதிகாரங்களை சுருக்கி சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஆண்டவரின் மீட்பர் என்று இந்த இடத்திலேயே அண்ணால் ஆண்டவரை விழிக்கிறாள். ஆண்டவருடைய மீட்பில் நான் களைப்படுகிறேன். இப்போ இந்த மீட்புக்கு 2 பொருள் சொல்லலாம். ஒன்று பே என்பது எபிரேய ப்ரிப்போசிஷன். சரிங்களா? அந்த நவுனுக்கு முன்னாடி அந்த நவுன் எங்கே இருக்குது, மேலையா கீழையா நடுலையா, அதுக்கு அந்த ப்ரிப்போஷன் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த ப்ரிப்போஷன் ஆசிரியர் ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறார். முதலாவது ஆண்டவரை முன்னிட்டு, ஆண்டவரை முன்னிட்டு. அடுத்தது ஆண்டவரில் இன் த லார்ட், இல்லைங்களா? பிகாஸ் ஆஃப் த லார்ட், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த லார்ட் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கு அடுத்து இன் த லார்ட். அப்புறம் இங்கே ஆண்டவரின் மீட்பில். ஆண்டவரில், ஆண்டவரை முன்னிட்டு, ஆண்டவரின் மீட்பில். ஆண்டவரில், ஆண்டவரை முன்னிட்டு, ஆண்டவரின் மீட்பில். பார்க்கும்போது அண்ணா கடவுளை அவராக பார்க்குறாங்க, அவருடைய செயல் திட்டத்தில் பார்க்குறாங்க, அவருக்கு உள்ளாக பார்க்குறாங்க. இந்த 3மே அதுக்கு அழகாக வருது. ஆண்டவரின் மீட்பில் என்பது ஆண்டவர் செய்கின்ற செயல்பாடுகளில் ஓங்கிய புயத்தோடும் வலிமையான கரத்தோடும் இஸ்ராயல் மக்களை அடிமைத்தளர்ந்து மீட்டு வந்தீர் என்று தோரா முழுவதும், குறிப்பாக இணைச்சட்ட நூல்களில் அதிகமாக பயன்படுத்துகிற அழகான வசனம். அந்த மீட்பு செயலில் நான் இறைவனை காண்கிறேன் என்று சொல்லி, அக்களிக்கிறேன் என்று சொல்லி அண்ணா புகழ் பாடல் பாடுகிறார்கள். அழகான ஒரு பகுதி. இந்த முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம். 2வது வசனத்துக்கு நம்ம கடந்து போவோம். ஆண்டவரை போன்று தூயவர் வேறு எவரும் இலர், உமையன்று வேறு எவரும் இலர், நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. முதல் பகுதியில், முதல் வசனத்தில் அண்ணா ஆண்டவரில் மகிழ்ந்து ஆண்டவரின் மீட்பை பற்றிய செய்தியில் அக்களித்து இறைவனை புகழ்கிறார்கள் என்று நான் பார்த்தேன். என் ஆற்றல் உயர்கிறது, என் கொம்பு உயர்கிறதுன்னு நான் பார்த்தோம். அதில் என் மீட்பரில் நான் களி கூறுகிறேன், என் மீட்பில் நான் களி கூறுகிறேன். அதில் இந்த சின்ன ஒரு வார்த்தையினுடைய சின்ன அழகை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த 2வது வசனத்துக்குள்ள வருவோம். யெஷுவா என்கின்ற வார்த்தையை வினை சொல்லி ஆசிரியர் பயன்படுத்துகிறார். யெஷுவா என்றால் மீட்பு, யஷா என்று சொன்னால் மீட்கப்படுதல் என்ற வார்த்தையை குறித்து காட்டுகிறது. எபிரேய மொழியில் கால் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அது பிணையாய் நின்று மீட்பது. இது ஆபத்தில், இக்கட்டில், இன்னல்ல, துயரத்தில், அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதை குறித்து காட்டுகிற ஒரு அழகான சொட்டீரியாலஜிக்கல்
மீட்பளிக்கும் வினைச்சொல் என்று சொல்வார்கள் யோசுவா. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ தாவீது ராஜா ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாரு. சிங்கமோ கரடியோ புலியோ ஆட்டு மந்தையை தாக்கும். டக்குன்னு ஒரு ஆட்டினுடைய கழுத்தை கவ்விக்கிட்டு ஓடும். ரத்த சொட்டம் சொட்ட கழுத்திலிருந்து ரத்தம் வடிய வடிய அந்த ஆடு சிங்கத்தின் வாயில தொங்கிட்டு சிங்கத்தினால் இழுத்து செல்லப்படும். அப்ப தாவீது ஓடுவார். ஓடி சிங்கத்தின் கழுத்தின் மேல் தாவி குதித்து அதன் வாயை கிழித்து அந்த ஆட்டை வெளியெடுப்பார். இப்ப சிங்கத்தினுடைய வாய்க்குள்ள போன ஆடு என்னாகும்? கனப்பொழுதில் அது இரையாகும், நொறுக்கப்படும், உடைக்கப்படும், தின்னப்படும். ஆனா அப்பேற்பட்ட முடிந்தது என்ற நினைவிலும் கூட சிங்கத்தின் வாயை கிழித்து அதன் வாய்க்குள்ளாக இருக்கிற ஆட்டை வெளியெடுக்கிற தாவீதை போல அந்த மீட்பு செயலை தான் மீட்பு என்று ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்கிறார். நான் அந்த ஆட்டை மீட்பதை போல என்று தாவீது சொல்லுவார். யோசுவா என்பதற்கு அதுதான் உண்மையான அர்த்தம். அந்த எப்பேற்பட்ட இக்கட்டா இருந்தாலும் அப்படியே மீட்பை கொண்டு வருவது, விடுவித்து கொண்டு வருவது, மீட்டெடுத்து வருவது என்பதை அந்த வார்த்தை சுட்டுகிறது. ஆண்டவரின் மீட்பில் நான் களிப்படுகிறேன். இப்ப கண்ணீர், வேதனை, மனம் கசிந்து, வதைக்கப்பட்டு, துன்புற்று, அழுது, புலம்பி, மன்றாடி, அதான் அண்ணானுடைய நிலை. ஆண்டவர் மீட்பை கொடுத்தார். சாமுவேல் என்ற பிள்ளையை கொடுத்து அவருடைய இழிவை போக்கி உயர்த்தினார். பழிசொல் பேசுகள் முன்பாக, இழிச்சொல் முன்பாக அவரை உயர்த்தி வைத்தார். அதனால்தான் ஆண்டவரின் மீட்பில் நான் களிப்படுகிறேன் இந்த அம்மா சொல்றாங்க. 3 அழகான அடைமொழிகளை ஆண்டவருக்கு தந்து அண்ணா ஆண்டவரில் அக்களிக்கிறாள். 1, ஆண்டவர் தூயவர், the most holy one of God. ஆண்டவரை போல வேறு யாரும் இல்லை. இஸ் த யூனிக் ஒன் ஆஃப் இஸ்ராயல். யூனிக் ஒன் ஆஃப் இஸ்ராயல். ஆண்டவரை போன்று வேறு யாரும் இல்லை. 3வது, அவரே நம் கற்பாரை. அந்த ஜூர், அந்த 3க்கும் அழகான எபிரேய சொற்கள் இருக்கிறது, அதை நம்ம பார்ப்போம். இப்ப ஆண்டவர் தூயவர் என்பது பழைய ஏற்பாட்டின் பல பகுதிகளில் விளக்கப்படுகிறது. அது இறைவாக்கு புத்தகங்களா இருக்கட்டும், அல்லது நாடு கடத்தலுக்கு பின்பு எழுதப்பட்ட புத்தகங்களா இருக்கட்டும், அல்லது தோராவாக இருக்கட்டும், அல்லது வரலாற்று நூல்கள் ஆகிய முற்காலத்து இறைவாக்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இறைவன் தூயவன் என்ற செய்தியை தூக்கி பிடிக்கிறார்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே தூயவர் 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 என்று வானவர்கள் பாட, ஐயோ அஸ்தம் உயிர்கள் கொண்ட நான் ஆண்டவரை பார்த்தேனே என்று தன்னுடைய இழிநிலையும் ஆண்டவரின் தூய்மை நிலையும் ஏசாயா அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். அதே போல நீ நிற்கின்ற இடம் புனிதமானது, உன் காணொலியை கரட்டு என்று மோய்சனுக்கு முற்பது பேசி இறைவன் தன்னுடைய புனிதத்தன்மையை விளக்குகிறார். குருக்களும் லேவியரும் எவ்வளவு தூய்மை இருக்க வேண்டும் என்கின்ற இந்த கல்டிக் பியூரிட்டியை, திருவழிபாட்டு சடங்கு முறை தூய்மையை என்னாகவும் லேவியராகவும் அவ்வளவு அழகாய் படம் பிடித்து காட்டுகிறது. எல்லா நிலைகளிலும் இந்த தூயவர் என்பது இறைவனுடைய தனிப்பெரும் கொடை. தூய்மை, புனிதம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு கொதேஷ் என்று எபிரேய மொழியிலே சொல்கிறார்கள். கதாஷ் என்ற வினை சொல்லும் இருக்கிறது. கித்தேஷ் என்று சொன்னால் புனிதப்படுத்தல் என்ற வினை சொல்லும் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இறைவனை போன்ற தூயவர் யாரும் இல்லை என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருச்சட்ட நூட்கள் அடிக்கோட்டு சொல்கிற அழகான உண்மை. அண்ணா ஆண்டவரை தூயவர் என்று போற்றுகிறார். 2வது, ஆண்டவரை போன்ற வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார். He is the one, only one. அதுதான் அண்ணாவுடைய அழகான அறிக்கை. அவரை போன்ற வேறு யாரும் இல்லை, யுனிக். அது ஒரு ரொம்ப அழகான வார்த்தை. அதனுடைய பல விளக்கங்களை பின்னாட்கள் நம்ம பார்ப்போம். 3வதாக, அண்ணா கடவுளை போன்ற பாறை இல்லை. என்னடா அது தூயவர், ஓகே, மாற்று மிகுந்த ஒரு அடைமொழி. உண்மை போன்று வேறு யாரும் உண்டோ, அது ஒரு அழகான அடைமொழி. திடீர் தபான் பாறை அப்படின்றாங்களே, எபிரேய மொழியில ஜூர் என்று சொல்வார்கள். அந்த பாறை என்பது அடைக்கல பாறை என்பதற்கு அடையாளம். உதாரணத்திற்கு இஸ்ராயல் நாடு பல மலைப்பாங்கான பகுதியை சார்ந்தது. அந்த ஒரு அழகான ஒரு திருப்பாடல் 18 வாசிங்களேன். திருப்பாடல் 18 1, 2, 3 வசனங்கள், 1, 2 வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகானது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 11 உருவங்களை ஆண்டவருக்கு அடைமொழிகளாக கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம ஒரு தியானம் கொடுக்கணும் அல்லது ஆண்டவரை பற்றி பேசணும்னா அந்த 2 வசனத்தை சொன்னாவே ஒரு 4 மணி நேரம் பேசலாம். ஒவ்வொன்றுக்கும் அழகான மிலிட்டரி, ஜியாகிரபிக்கல், அக்ரேரியன், மெட்டபர்ஸ் என்று அந்த பகுதி பகுத்து சொல்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மலை உச்சிகளில் பெய்கிற மழையானது மலை முகடுகளிலே தேங்குவது கிடையாது, பள்ளத்தாக்குகளை நோக்கி பாய்ந்து வரும். அதை போல இருமாப்புள்ள
இதயத்தில் ஆண்டுடைய அருள் தங்காது, தாழ்ச்சியான பள்ளங்களை நோக்கி அவருடைய கிருபை இறங்கி வரும் என்று அழகாய் சொல்வார். God is praised for two things. One is for what he is and what he has done. In his being, in his doing என்று அந்த நன்றி பாடல்களும் துதி பாடல்களும் திருப்பாடல்களும் அடங்கி இருக்குது.